விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒவ்வொரு டைமும் போகும்போது கருப்பு சட்டையில் போகிறாங்க. நேற்று ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. வெளியில் வரும்போதும் கருப்பு உடையோட வராங்க. அப்படிங்கும்போது அது என்ன சைன்? அது அர்த்தமே இல்லாமலும் இருக்கலாம், அர்த்தமும் இருக்கலாம். அது என்னன்றது நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்த விதம் எப்படி இருந்தது? லீடர் ஒரு வார்த்தையை மேடையில் சொல்லும்போது அது ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கும். அவர் சொல்றாரு நம்ம வந்து 33% மேல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வியை அவர்கிட்ட நியூஸ் சேனல்ஸோட எடிட்டர்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்தீப் சர்தேசை கேட்குறாங்க, என்டிடிவிலேருந்து வந்தவங்க கேட்குறாங்க, ஆர் யூ கோயிங் டு பி கிங் மேக்கர் ஆர் கிங் அப்படின்னு கேட்கும்போது, சார் ஐ எம் வின்னிங் சார். செகண்ட் ஆப்ஷனே இல்லை ஐ எம் வின்னிங் அப்படின்னும் போது இந்த கான்ஃபிடென்ட் வந்து எதுக்கு எப்படி வரும்? விஜய் வந்து அரசியல்ல, தமிழக அரசியல் களத்துல தனித்து விடப்பட்டுட்டாரு அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணி வந்தவருங்க நாம் தமிழர். தம்பி வருவான், நம்ம வந்து ஒன்னா சந்திப்போன்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால தாவேகாவுடன் கூட்டணி இதர் அவர்களுடன் எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தவர்களும் எங்களை அவங்க கூட்டணிக்கு கூப்பிட்டவர்களும் அப்படி இல்லாத கட்சியே கிடையாது. திமுக தவிர எல்லாருமே எவ்ரி பார்ட்டி அப்ரோச். உங்களோட அந்த இவ்வளோ காலத்துல இவ்வளோ நரேட்டிவ்ஸை வந்து பார்த்துருக்கீங்களான்னு. ஆனா இதுதான் ரொம்ப மோசமான நரேட்டிவ். இந்த காலம் இருக்குல்ல, நான் நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். ஒரு பிளான் பண்ணுவாங்க, கடைசி நிமிடத்தில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்பாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து பண்ணது நான் பார்க்கல. ஏன்னா 5 வருஷம் நீ, அடுத்த 5 வருஷம் நான், அடுத்த 5 வருஷம் நீ, அதுக்கடுத்த 5 வருஷம் நான், இப்படியே பல 5 ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க. அப்ப இன்னைக்கு எனக்கும் வாயில மண்ணு உனக்கும் வாயில மண்ணுன்னும் போது அவங்க ஒன்னா சேர்ந்து எப்படி அடிப்பாங்க? டிஎம்கேவை விமர்சிச்சு தான் விஜய் வந்திருக்காரு. ஆனா அவங்கள மாதிரியே அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த அவங்க வந்து ஸ்டாலின் டாக்ஸ்னே சொன்னா கூட 2500லாம் வந்து இம்பாசிபிள். வாக்குகளை கவர்றதுக்காக ஏன் இம்பாசிபிள்? ஸ்டாலின் டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் கோடி. கடன் நிறைய இருக்குல்ல. இது எது கடன்? கடன் அவங்க வாங்கி திருடிட்டு போறதுங்க. இருக்குல்ல, இவங்க வீட்டுக்கு திருடிட்டு போறது 1 லட்சம் கோடி, 1,30,000 கோடி. 1,30,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பம் திருடுது. விளாத்திக்குளம்ல ஒரு இஷ்யூ நடந்தது. அது வந்து நம்ம சேஃப்டி இஷ்யூ தொடர்பாக அதை தொடர்பு படுத்தும் போது அது தனி மனிதர்கள் வந்து அப்படி பண்ணும்போது அதை எப்படி வந்து அரசு தடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. எந்த மட்டையும் சொன்ன அது மாதிரி. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இங்கே வந்து கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாவை நிறைய கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாலும், குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தொடர்ச்சியாக தாவேகாவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் சொன்னதை பார்க்குறோம். அப்போ வந்து விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டப்போ கூட சொன்னாங்க விசில் ஊத ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டுலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம்னா அந்த காங்கிரஸ்லேருந்து வந்த எதிர்ப்பு குரலாகட்டும், இல்லை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும்னு சொன்னதாகட்டும், அது எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் என்ன மாதிரியான ஒரு காங்கிரஸ் இஷ்யூ நம்ம எதுக்கு அதை அட்ரஸ் பண்ணிட்டு? பட் ஆனால் டைம் வில் கம். தி ஃபியூச்சர் இஸ் அஸ். எதிர்காலம் என்பது தாவேகாவுடையது. நான் சொல்றது 26லேருந்தே காங்கிரஸுக்கும் தெரியும். நாங்க வந்து ஒரு சர்வே எடுக்கும் போது, சும்மா ஜென்ரலா எடுக்கும் போது டிவிகே நிறைய சொன்னாங்க. ஆனாலும் ஈக்குவலா போட்டிக்கு வர்றது டிஎம்கே அப்படின்னா அப்ப இன்னமும் களத்துல ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க டிஎம்கே. இல்ல அதை விட ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கோன்றோம். நீங்க எந்த ஊர்ல எடுத்தீங்க? சென்னையில எடுத்தோம். என்னென்ன எத்தனை பேர் எடுத்துப்பீங்க? 500 மெம்பர்ஸ். ஓகே, அந்த 500ல யார் எவ்வளவு பேர் அதிகமா சொன்னாங்க? டிவிக்கே அதிகமாக சொன்னாங்க. எத்தனை எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 400 இருக்கும். அப்புறம் இதே மாதிரி 90% இல்லைம்மா. அதான் சொன்னேன், நீங்கள் வந்து 500 பேர் எடுத்துறீங்க, அவர் 400 பேர் தாவேகாவுக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை 400னா கிட்டத்தட்ட அந்த லெவலில். சரி 300னே வச்சுப்போமே, 300 பேர் டிவிக்கே சொன்னாலே பெரிய விஷயம் இல்லை. அதான் நான் சொன்னேன், சிட்டியோடைய பெரிஃபரல்ஸ் we are sweeping. கிராமங்களில் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. கிராமங்களில் இன்னும் வந்து மக்கள் வந்து திட்டங்கள் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. நான் நேற்று போயிருந்தேம்மா, ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். பனமலைன்னு ஒரு ஊர், சின்ன ஊர். அந்த ஊரில் அவ்வளோ பேர் பெண்கள். நோபடி யாருமே காசு கொடுத்து கூட்டினவங்க கிடையாது, எல்லாமே கட்சிக்காரங்க. அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்துருக்குறாங்க.
அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, கிராமமாவது நகரமாவது அவ்வளோ பெனிட்ரேஷன் கட்சி. அப்போ டோட்டலாக ஓவராலாக வந்து டிவிகே தான். டிபிகே இஸ் வின்னிங். ஓகே. இப்போ எங்கள் தலைவர் வந்து ஹீ இஸ் எ லீடர், ம். நான் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். லீடர் ஒரு வார்த்தையை மேடையில் சொல்லும்போது ம். அது ரொம்ப அக்கௌண்டபிள் ஆகும். ஏன்னா அது ஒவ்வொரு ஸ்பீச்சும் இட்ஸ் ஹிஸ்ட்ரினோ அந்த ஒரு லீடர் பேசுறது. அப்போ அவர் சொல்கிறாரு நம்ம வந்து 33% மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். ரைட்டுங்களா? ரெண்டாவது, இந்த கேள்வியை அவர்கிட்ட நியூஸ் சேனல்ஸோட எடிட்டர்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்தீப் சர்தேசாய் கேட்குறாரு, ம். என்டிடிவிலேருந்து வந்தவங்க கேட்குறாங்க, ஆர் யூ கோயிங் டு பி எ கிங் மேக்கர் ஆர் கிங் அப்படின்னு கேட்கும்போது, சார் ஐ எம் வின்னிங் சார். செகண்ட் ஆப்ஷனே இல்லை. இல்லை, ஐ எம் வின்னிங் அப்படின்னும் போது இந்த இந்த கான்ஃபிடென்ட் வந்து எதுக்கு அவருக்கு எப்படி வரும்? எந்த அடிப்படையில் வரும்? ஒரு ஆய்வு, அதற்கு பின்னாடி தரவுகள்லேருந்து அவருடைய புரிதல் எல்லாத்தையும் சேர்த்து தானே வரும். விஜய் வந்து அரசியல்ல, தமிழக அரசியல் களத்துல தனித்து விடப்பட்டுட்டாரு அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. யாரு தனித்து விடப்பட்டாங்க அப்படின்றது ரிசல்ட் சொல்லும். அதாவது கூட்டணி அப்படின்னா நான்லாம் வந்து தனித்து தான் எப்பவுமே நிற்பேன், கூட்டணி அப்படிங்கிறதே நான் பேசினது கிடையாது, கூட்டணியோட நிற்கிறதுக்கு வந்து வீரம் தேவையில்லை, தனித்து நிற்கிறதுக்கு தான் தேவை. ஆனால் தாவேக்கா வந்து என் கூட ஒப்பிடாதீங்க, ஏன்னா தாவேக்கா வந்து நிறைய பேர்கிட்ட கூட்டணின்னு தான் பேசினாங்க, வரலன்னொடனே நாங்கள் தனித்துன்னு அப்படி கம்பீரமா சொல்லிக்கிறோம். நாங்கள் சேர்த்துக்கல, எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியும் எத்தனை கட்சி வந்தாங்கன்ட்டு. இங்கே வராத திமுகவை தவிர, ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி வந்தவருங்க நாம் தமிழர். தம்பி வருவான், நம்ம வந்து ஒன்றா சந்திப்போன்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால தாவேகாவுடன் கூட்டணி அவர்களுடன் எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தவர்களும் எங்களை அவங்க கூட்டணிக்கு கூப்பிட்டவர்களும் அப்படி இல்லாத கட்சியே கிடையாது. திமுக தவிர எல்லாருமே எவ்ரி பார்ட்டி அப்ரோச், அதான் உண்மை. ராமதாஸ் அவர்களை வந்து அப்ரோச் பண்றாங்க, செங்கோட்டையன் அவர்கள் மீட் பண்றாங்க, அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு கூட எங்க கட்சி மறந்துருக்கமே இல்லைன்னா. ஆமா, ராமதாஸோ இல்ல வந்து சசிகலாவோ வாய்ப்பே இல்லைன்னு இன்னைக்கு தானே சொல்லிருக்கோம். இல்ல அப்ப ஏன் எதுக்காக வந்து இந்த கலப்பி விடுறது தானமா? இல்ல அதுதான், நீங்க ஆல்சோ ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லும்போது உங்களோட அந்த இவ்வளோ காலத்துல இவ்வளோ நரேட்டிவ்ஸை வந்து பார்த்துருக்கீங்களான்னு. ஆனா இதுதான் ரொம்ப மோசமான இந்த காலம் இருக்குல்ல. நான் நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். பிளான் பண்ணுவாங்க, கடைசி நிமிடத்தில் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்பாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து பண்ணது நான் பார்க்கல. ஏன்னா நான் இந்த அளவுக்கு பெரிய அளவில் இப்போ நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, இதர் திஸ் இயர் யூ என்ஜாய், நெக்ஸ்ட் இயர் ஐ வில் என்ஜாய். இதுதான் இவங்களுக்குள்ள வந்து இருந்த அக்ரிமெண்ட். சரிப்பா, 5 வருஷம் நீ, அடுத்த 5 வருஷம் நான், அடுத்த 5 வருஷம் நீ, அதுக்கடுத்த 5 வருஷம் நான், இப்படியே பல 5 ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க. ஓகே. அப்போ இன்னைக்கு இந்த எனக்கும் வாயில மண்ணு உனக்கும் வாயில மண்ணுன்னும் போது அவங்க ஒன்னா சேர்ந்து எப்படி அடிப்பாங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால தாக்கம் பெருசா இருக்கு. அதனாலதான் தாக்கம் பெருசா இருக்கு. நேத்து கடைசி இந்த தேர்தல் அறிவிப்புல கூட இவ்வளவு நேரம் இழுபறியானதுக்கு தாவேக்காதான் காரணம். ஒரு லாஸ்ட் மினிட் வரை ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ தாவேக்காவினுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 2500 மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது, அதாவது டிஎம்கேவை விமர்சித்து தான் விஜய் வந்திருக்காரு, ஆனால் அவங்கள மாதிரியே அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. அவங்க வந்து ஸ்டாலின் டாக்ஸ்னே சொன்னால் கூட 2500லாம் வந்து இம்பாசிபிள், வாக்குகளை கவர்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறாரு. ஸ்டாலின் டாக்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 கோடி. கடன் நிறைய இருக்குல்ல. இருங்க, எது கடன் அவங்க வாங்கி திருடிட்டு போறதுங்க. இவங்க வீட்டுக்கு திருடிட்டு போறது 1,00,000 கோடி, 1,30,000 கோடி ப்ரிசைஸாக சொன்னான். 1,30,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பம் திருடுது. புரியுதுங்களா? இது ஒரு பகுதி. இதை அப்படியே நீங்கள் ஜீரோ டவுன் பண்ணுங்க. இந்த 1,30,000 கோடி அப்படியே சேமிப்பு மக்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். ரெண்டாவது, கடன் வாங்குறாங்களே, நீங்கள் சொல்கிறீங்களா, கடன் வாங்கி எதுக்கு கடன் வாங்குறாங்க? எதுக்கு ஒரு அரசு கடன் வாங்குது? உலக வங்கியிலையோ மற்ற வங்கியிலோ எதுக்கு வாங்குது? தன்னுடைய உட்கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு, உட்கட்டமைப்பை பெருக்குவதற்கு. ஆனால் இவங்க கடனை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மகளிர் உரிமை தொகையை, சம்மர் ஸ்பெஷலு கொடுத்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கொள்ளையடிச்சு இந்த பொது செக்டர், பப்ளிக் செக்டர் இருக்குல்ல, அதில் ஏற்படுற நட்டம் இருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்கு கடனை வாங்கி அங்கே அடைக்கிறாங்க. இப்போ இந்த அரசு மக்களை ஏமாத்துது. இதற்கு இவங்க தான் வந்து உண்மையிலே எதுக்கு ஓட்டுக்காக பண்ணுறது. பட் நாங்கள் வந்து ஓட்டுக்காக பண்ணலே, மக்கள் தமிழகம் சம்பாதிக்கிறது தமிழகத்துக்கானது தானே.
தமிழக மக்களுக்கு தானே போய் சேரணும் அது. அப்போ வந்து இவங்கள மாதிரி ஒரு 2.5 years கழிச்சு அப்படின்னு இல்லாம டே இந்த அரசு போன உடனே 30% கமிஷன்ன்றது இல்லாம இருக்குங்க. ஒரு 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 வருஷத்துக்கு இவங்க வந்து 1,00,000 கோடின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். இது அடிக்கிறாங்களா, திருடிட்டு போறாங்களா இந்த அரசு? 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னாங்க. Yes, it is possible. கிடைக்கல. இது வந்து it is a crisis that you have to relate with the சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இது ஆண்டு ஃபுல்லாக இருக்க போதா? அது ஆண்டு ஃபுல்லாக இருக்காதுல்ல. விஜய் வந்து தாய் மாமன் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவரன் நகை கொடுக்கறது அதெல்லாமே கூட ஏன் பசங்களுக்கு ஏன் சொல்ல, ஒன்லி வந்து விமனுக்கு மட்டும் சொல்றாங்கன்னா அவங்களோட ஓட்ஸை வந்து வாங்குறதுக்காக. ஆல்ரெடி விமன் ஓட் ஆர் வித் டிவிகே. 2 கோடி விமன் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஆல்ரெடி 1 கோடி நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து பெண்களை மையப்படுத்தி தான் இனி வர அரசியல் களங்கள் அமையும். நாட் ஓன்லி இன் இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அக்ராஸ் த இந்தியா, அக்ராஸ் த குளோப். நீங்கள் மேலை நாடுகள் யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய விமன் தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. பெண்கள் தான் ரெண்டாவது. இஃப் யூ எம்பவர் அ உமன், யூ ஆர் எம்பவரிங் அ ஃபேமிலி. அதானே முக்கியம். விளாத்திக்குளம்ல ஒரு இஷ்யூ நடந்தது. அது வந்து நம்ம சேஃப்டி இஷ்யூ தொடர்பாக அதை தொடர்பு படுத்தும் போது அது தனி மனிதர்கள் வந்து அப்படி பண்ணும்போது அதை எப்படி வந்து அரசு தடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. எந்த மட்டையும் சொன்னது மாதிரி இல்ல, அது மாதிரி கேட்கப்படுது. எந்த மட்டையும் சொன்னது. அப்போ வந்து சேஃப்டிங்கிறது தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கதானே. அந்த பொண்ணு மிஸ் ஆனது 6:30 PM. ஓகே, ஈவினிங் 6 மணிக்கு அந்த பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. இவங்க 9:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாங்க. நீ வந்து கொளத்தூர் ஸ்டேஷனுக்கு போ, விளாத்திக்குளத்துக்கு போ, கொளத்தூருக்கு போ, விளாத்திக்குளம் போட்டு அலைக்கடிச்சாச்சு. 16 மணி நேரத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த கோல்டன் ஹார்ஸ் இருக்குல்ல, டிஎம்கேவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கோல்டன் ஹார் இருக்குல்ல, அப்போ போலீஸ் தப்பு தானே. அந்த போலீஸ் 9:30 மணிக்கு இவங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எஃப்ஐஆரை போட்டு ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணை உயிரோட காப்பாற்றிருக்கலாம்ல. இத்தனைக்கும் அது வந்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு காட்டுக்குள்ளே தான் கடந்துருக்குது. இது ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல? இது யாருடைய தப்பு? முழுக்க யாருடைய தப்புமா? காவல்துறையுடைய தப்பு தானே. காவல்துறை ஹெட் யார் இருக்காங்க? சிஎம். அவருடைய தப்பு தானே. ஒரு இன்ஸ்பெக்டரை மட்டும் பதவி நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணா போதுமா? அதுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இல்ல, தாவேகாவை இப்போ வந்து மக்கள் நம்புறதே வந்து என்னன்னா விஜய் வந்தா சேஃப்டி விமன். அதாம்மா, இதை நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா நீ வந்து விதின் யார் வந்தால் இப்போ ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தேவையில்லை. எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வேணாலும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கலன்னா மொத்த ஸ்டேஷனே வந்து வேலையை விட்டு தூக்கு அப்படின்ற மாதிரி பண்ணால் அடுத்தது பயப்படுவாங்கல்ல. பயப்பட மாட்டாங்களா? இன்னொரு அந்த ஆகாஷ் பையனுடைய அந்த கஸ்டோடியல் டெத்தில் கொலைன்னு மாற்றிருக்காங்க. கொலை தானே அது. முன்னாடி வந்து சந்தேக மரணம்ன்றதை இப்போ கொலைன்றதை எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணிட்டாங்க. இப்போ கொலை செஞ்சது யாருமா கொலை செஞ்சது? போலீஸ். அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்குமா இல்லையா? இப்போ மற்ற யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, என் மேலே ஒரு கொலை கேஸ் இருக்குது, நான் ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு எஃப்ஐஆரில் என் பேர் வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணதா? இப்போ இந்த காவல்துறையில ஏன் அரெஸ்ட் பண்ணல? மர்டர் கேஸ் போட்டீங்க, எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி மர்டர்னு போட்டாச்சு, அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணல? புரியுதுங்களா? அதனால இந்த சப்பக்கட்டை வந்து ஏற்றுக்கவே முடியாது. போலீஸ் வந்து 16 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. இந்த பக்கம் கொலை கேஸ் போட்ட அப்புறம் போலீஸை கை வைக்க மாட்டாங்க. கேட்டால் அது இண்டிவிஜுவல் நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டின்றது சரியான மடத்தனமான நான்சென்ஸ் இல்லது. விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒவ்வொரு டைமும் போகும்போது கருப்பு சட்டையில் போகிறாங்க. நேற்று ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. வெளியில் வரும்போதும் கருப்பு உடையோட வராங்க. அப்படிங்கும்போது அது என்ன சைன்? அது அர்த்தமே இல்லாமலும் இருக்கலாம், அர்த்தமும் இருக்கலாம். அது என்னன்றது நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்த விதம் எப்படி இருந்தது? ஏன் இதே செந்தில் பாலாஜிக்கு வந்ததா இல்லையா சம்மன் வந்தது இல்லை? அவர் என்ன சொன்னாரு? எங்க சம்மனே வரலங்க அப்படின்னாரு. வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்களாம், அவங்க வாங்கன்ட்டாங்க. அது இங்கே ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, வாங்க மறுத்துட்டாங்க, இமெயில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தரப்புல எங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எல்லா மீடியாலேருந்து வந்து செய்தி பயங்கரமாக லீக் ஆன பிறகு, ஆமாம் ஹாஸ்பிட்டலில் போனால் எல்லாருக்குமே சம்மன் கொடுத்தா என்னங்க என்ன எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலேன்னு பயப்படுறாரு. இப்போவே சரிங்களா, வேற வழி இல்லாமல் 17ஆம் தேதி நான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இவங்க இப்படி பயந்துட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு 3வது முறை இல்லையா, அது 3வது முறை போயிட்டு முடிச்சுட்டு காரில் ஏறி எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு டாடா கட்டு வராரா இல்லையா? இதுக்கே ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்து அவர் பயப்படலன்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. யூ கேனாட் பை மீ அவுட், யூ கேனாட் ஃபோர்ஸ் மீ, யூ கேனாட் கம்பல் மீ, யூ கேனாட் பெண்ட் மீ அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். மிக்க நன்றி.